إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நிதர்வி சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து அவருடைய மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி அதை பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக என்னுடைய உரையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நிதர்வி சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகில் மனிதன் வாடுகிற போது அவனுக்கு பல்வேறு விதமான சவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் சோதிக்கப்படுவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு விதமான சோதனைகளை, எதிர்ப்புகளை, இன்னல்களை சந்தித்தாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் ஒரு நியதி ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த நியதிக்கு அப்பாற்பட்டவர்களாக எந்த ஒரு மனிதனும் இருக்கவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கின்ற அல்லாஹ்வின் தூதர்கள், சத்திய நபிமார்கள் கூட இந்த உலகத்திலே பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷத்துன்னாசி பலாஅன் அல்-அன்பியா, மனிதர்களில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அதற்கு அடுத்தபடியாக நபிமார்களுக்கு இணையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நிகராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அதாவது நபிமார்களுக்கு அடுத்தபடியான சோதனை யாருக்கு வழங்கப்படும்? நல்லவர்களுக்கு வழங்கப்படும். அதுதான் இந்த உலகத்தின் நியதி. சோதனை இல்லாமல் இந்த உலகில் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு செல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. இந்த சோதனையை பொறுத்தவரையில் அதற்கு பல வடிவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான சோதனைகள், உயிர்கள், பொருளாதாரம், ஆரோக்கியம், வருமானம், இப்படி பல்வேறு சோதனைகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா சோதனைகளையும் எதிர்கொண்டு ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அவனுடைய இறுதி மூச்சு வரையிலும் அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு வெற்றிகரமான அமையும். வெற்றிகரமான வாழ்க்கை அமைந்தால் மட்டும்தான் மறு உலகம் அவனுக்கு சோதனைக்கான வெற்றியை தீர்மானிக்கின்ற, அவனுடைய இந்த உலக வாழ்க்கை வெற்றிகரமாக அமைத்தது என்பதற்கான பிரதிபலனை அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக, இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கின்ற அனைவரும் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான இன்னல்களை, எதிர்ப்புகளை சந்தித்தாக வேண்டும். அதனுடைய ஒரு அம்சம்தான் இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா எதிரிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது. எதிரிகள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிகின்ற எதிரிகள் தான் முதலில் நினைவுக்கு வருவார்கள். இவன் எதிரி, அவன் எதிரி என்று பேசியோம். நாம சிலரை எதிரி என்று கற்பனை செய்து வைத்திருப்போம். அந்த எதிரிகள் தான் நமக்கு என்ன செய்வாங்க? நம்முடைய எதிரி, உங்களுடைய எதிரி யார் என்று கேட்டால் நம்முடைய எண்ணத்தில் யார் ஓடும்? அவர்கள் தான் வருவார்கள். ஆனால் உண்மையில் நம்முடைய எதிரி யார் என்று கேட்டால் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற எதிரியும் இருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாத எதிரியும் இருந்து கொண்டிருக்கிறார். வெளியில் இருந்து கொண்டிருக்கிற எதிரி இருந்து கொண்டிருக்கிறான், நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற எதிரி இருந்து கொண்டிருக்கிறான். அதில் ஆகப்பெரிய எதிரி யாரு? ஷைத்தான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமா ஷைத்தான் உங்களுடைய விரோதி, அவனை நீங்கள் விரோதியாவை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வேற யாரையும் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டி நமக்கு எதிரி என்று அடையாளப்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா நம்மை சுட்டிக்காட்டி இவன் தான் நம்முடைய எதிரி, ஆகப்பெரிய எதிரி என்று சுட்டிக்காட்டி இருக்கிறவன் ஷைத்தான். அதற்கு பிறகு நிராகரிப்பாளர்கள், அவர்கள் பொதுப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நபராக சொல்லப்பட்டிருக்கிறவன் யாரு? ஷைத்தான். அந்த எதிரி எந்த அளவிற்கு நம்மை வழிகெடுப்பதற்கு, நம்மை நரகப்படுகையின் பக்கம் அழைப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறானோ அவனை போன்று எதிரி நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். நாம் எந்த அளவிற்கு
ஷைத்தானை எதிரி என்று எடுத்துக்கொள்வதில் பலவீனமானவர்களா இருக்கிறோமோ, அதை விட பெரிய பலவீனம் நம்மள்ட்ட எதில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய எதிரியை அடையாளம் காண்பதில். அந்த எதிரி யாரு? அந்த எதிரிக்கு பேர் தான் மனோ இச்சை என்பது. அந்த எதிரிக்கு பேர் தான் மனோ இச்சை என்று சொன்னால், நம்மோடே இருக்கிறான் அந்த எதிரி, வேறுங்க எங்கும் இல்லை. ஷைத்தானாவது என்ன செய்றான்? நம்ம கூட இருக்கிறான், நம்ம கூட அவன் பயணிக்கிறான். ஆனால் அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, நமக்கு வெளியில் உள்ளவன். அவனை விரட்ட முடியுமா? ஒரு முஃமின் அவருடைய நம்பிக்கை உறுதியோடு அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவனுக்கு தந்திருக்கின்ற வழிகாட்டுதலை பின்பற்றி அவனை விரட்ட முடியும், அவனை வீழ்த்த முடியும். ஆனால் நாம் விரட்ட முடியாத ஒரு எதிரி யாரு? மனோ இச்சை என்கிற எதிரி. விரட்ட முடியாது. வெல்ல முடியுமா? நிச்சயம் வெல்ல முடியும். வெல்லுவதற்கான வழி நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. அப்ப இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாம் இந்த எதிரியை, அதாவது நமக்கு ஒரு எதிரியாக இருந்து கொண்டிருக்கிற மனோ இச்சை என்கிற எதிரி, இமாம் அபு ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், காத்தில் ஹவாக்க அஷத்து மிம்மா துகாத்தில் அதுவக். உன்னுடைய எதிரிடத்தில் நீ சண்டை போடுவதை விட அதிகமாக கடுமையான முறையில் உன்னுடைய மனோ இச்சை இடத்தில் நீ சண்டையிடு. ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தோல்வியை சந்திக்கிறான், அதாவது மறுமை பயணத்தில் அவன் தோல்வியை சந்திக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம், இந்த உலகத்தில் அவன் ஒன்று அவனுடைய மனோ இச்சை இடத்தில் தோற்று போகிறான், இல்லையா ஷைத்தான் இடத்தில் தோற்று போகிறான். இந்த இரண்டு தோல்விதான் நம்முடைய மறுமையின் தோல்வியை தீர்மானிக்க இருக்கிறது. இந்த இரண்டு நபரிடத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்ன? அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமிக்கு அனுப்புகிற போது அல்லாஹ் சொல்லுகிற உபதேசம் என்ன? என்னுடைய உபதேசம் உங்களுக்கு வரும். فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ وَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. என் புறத்தில் உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழி யார் பின்பற்றி வாழுகிறார்களோ அவர்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள். உலகத்தில் அவர்கள் எதை இழந்தார்களோ அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. மறுமையில் அவர்கள் சந்திக்க இருக்கின்ற ஒன்றை பற்றி அவர்களுக்கு அச்சமும் இருக்காது. மறுமையில் எதிர்கொள்ள இருக்கின்ற கேள்வி கணக்கு, விசாரணை, அல்லாஹ்வுடைய சந்திப்பு, இது எதை பற்றியும் அவர்கள் நிச்சய மாட்டாங்க, அச்சப்பட மாட்டார்கள். ஏன்? உலகத்தில் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இரண்டு எதிரியையும் வீழ்த்தி விட்டார்கள். ஒன்று ஷைத்தான் என்கிற எதிரி, இன்னொன்று மனோ இச்சை என்கிற எதிரி. இந்த இரண்டு பேரிடத்திலும் நாம் தோல்வி அடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது தோல்வியாகத்தான் முடியும். இமாம் சுஃபியான் பின் உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே ஏற்படுகின்ற எல்லா குழப்பங்களுக்குமே காரணம் மனோ இச்சை. அவர் சொல்லுகிறார்கள், யா நஃப்ஸ தூபா ஃபஇன்னல் மௌத கத் ஹான. நஃப்ஸே, மனமே தௌபா செய், பாவ மன்னிப்பு தேடு. காரணம், மரணம் இதோ நெருங்கி விட்டது. மரணத்தை மறந்து வாழக்கூடாது, மரணத்தை அலட்சியம் செய்து வாழக்கூடாது. தௌபாவை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். தௌபா தேடுவதற்குரிய உள்ளம் யார் என்று கேட்டால் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டவர்கள். அவங்க தௌபா தேட மாட்டாங்க. ஏன்? உலகத்தின் ஆசாபாசங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த ஆசைகளை இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏங்குகிறார்கள். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எவ்வளவுதான் இந்த உலகத்திலே அவர்கள் ஆசைகள் அனுபவித்தாலும் அது அவர்களுக்கு தீராது. ஒன்றை விட இன்னொன்று கூடுதல் இன்பமாக கிடைப்பது போன்று அவர்களுக்கு தோன்றும். உண்மை அதுவல்ல, அப்படி எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படும். அதனால என்ன செய்றாங்க? மனோ இச்சை அவர்கள் எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறதோ அதன்பால் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்றாங்க? மரணத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மரணம் நெருங்கிவிட்டது. வாசில் ஹவா, நீ மனோ இச்சைக்கு மாறு செய். மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. மனோ இச்சைக்கு என்ன செய்யணும்? மாறு செய்ய வேண்டும். ஃபல் ஹவா மாசால ஃபத்தானா. ஏனென்றால் ஹவா என்பது, மனோ இச்சை என்பது எப்போதும் மனிதனுக்கு சோதனையாக, ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது, குழப்பத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யதார்த்தத்தில் மனோ இச்சையை நம் மீது எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறது, அதனால் நாம் எப்படி இந்த உலகத்திலே தோல்வியை சந்திக்கிறோம், மறு உலகத்தில் அதன் மூலமாக நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட இருக்கிறது என்பதை பற்றிய அறியாமை நம்மை என்ன செய்கிறது? மன இச்சையை பற்றி சிந்திக்க விடாமல் நம்மை தடுத்திருக்கிறது. சில நேரங்களிலாவது நாம் என்ன செய்வோம்? ஷைத்தானுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. ஷைத்தானுக்கு நம்ம மாறு செய்யணும். ஷைத்தான் என்னை பாவத்தின் பக்கம் அழைத்து செல்கிறான் என்கிற சிந்தனை உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் ஒரு காலம் நமக்கு என்ன சிந்தனை வராது?
என் மனோ இச்சை என்னை பாவத்தின் பக்கம் அழைத்து செல்கிறது. என் மனோ இச்சை என்னை அல்லாஹ்விற்கு மாறு செய்வதன்பால் அழைத்து செல்கிறது. என் மனோ இச்சை என்னை என்னுடைய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லது வரம்பு மீறலையும் நாம் என்ன செய்கிறோம்? இன்பமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்கிற போது குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் நம்மை வழிகெடுத்தால் நம்ம பெரும்பாவங்களை செய்வோம். மன இச்சை நம்ம வழிகெடுக்கும் போது என்ன செய்வோம்? நம்ம சிறுபாவங்களை அதிகமாக செய்வோம். பெரும்பாவங்களும் செய்யக்கூடும். ஒரு உச்சபட்ச நிலை தான் என்னது? பெரும்பாவங்கள். அப்போ அப்படி அவன் செய்யும் போது என்ன செய்யறான்? அதை அவன் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்கிறான், குல் இன்னி நஹைத்து அன் அஅபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களை வணங்குவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். குல் லா அத்தபி அஹ்வாக்கும். அதே போன்று நபியை நீங்கள் மேலும் சொல்லுங்கள், நான் உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் அல்ல. கது லலல்து இன் இது வமா அன இதன் மினல் முஹ்ததீன். அப்படி நான் உங்களுடைய மன இச்சையை பின்பற்றி விட்டால் நான் வழிகட்டு விட்டேன். மனோ இச்சை பின்பற்றுவது என்பது வழிகேற்றுக்குரிய காரணம். அந்த வழிகேடு என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு மனிதனை சத்தியத்திலிருந்து தடம் பொருளை செய்து மார்க்கத்தை விட்டு அவனை தூரமாக்கக்கூடிய அளவிற்கான வழிகேடு நான் நேர்வழியில் உள்ளவனாக இருக்க மாட்டேன் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா வழிகேடுகளுக்கும் காரணம் என்ன? மனோ இச்சையை பின்பற்றுவது. நம்ம இதை நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், நயவஞ்சகர்கள் இப்படி நம்ம பட்டியல் போட்டு பார்ப்பதை போன்று முஸ்லிம்களில் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களிலே நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்கள், வழிகேட்டை பின்பற்றக்கூடியவர்கள், அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்கள், உலக ஆசையிலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள், இத்தனை பேரிடத்திலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடுமாற்றத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டால் ஒரே காரணம் தான். என்ன காரணம்? மனோ இச்சையை பின்பற்றுவது. நபிமார்கள் கொண்டு வருகிற சத்தியத்தை அந்த சமுதாய மக்கள் ஏன் நிராகரித்தார்கள்? அவங்களுடைய மனோ இச்சை என்ன சொல்லுது? எங்களுடைய மூதாதையர்கள், என்னுடைய முன்னோர்கள், எங்களுடைய பாட்டன் புட்டன்கள் இதை செய்து வந்தார்கள். அது சத்தியமா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அது உண்மையா பொய்யா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய மன இச்சை என்ன சொல்லுகிறது? அவர்கள் செய்ததை நாங்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால் நாங்கள் செய்கிறோம். அதே போன்று சில வழிகாட்டிகளை தங்களுடைய உபதேசிகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள், அவர் சரியா சொல்லுகிறாரா, சரியான ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறாரா, அறிவார்ந்த தெளிவை சான்றுகளை கொண்டு சொல்லுகிறாரா, அல்லது மனம் போன போக்கிலே சொல்லுகிறாரா என்பதை பற்றி ஆராய்வது கிடையாது. ஏனென்று சொன்னால், தீன் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதற்கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் ஒன்றுதான். தீனில் என்ன கிடையாது? புதுமை கிடையாது, மாற்றம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் என்கிற தீன் அது எப்போது முழுமைப்படுத்தப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் மூலமாக முழுமைப்படுத்தப்பட்டது. ஆனாலும் கூட இந்த தீனில் ஒருவர் என்ன செய்கிறாரு? நேற்று ஒன்று இருக்கு என்று சொன்னது இன்றைக்கு என்ன செய்கிறாரு? இல்லை என்று சொல்லுகிறார். நேற்று இல்லை என்று சொன்னதை இன்றைக்கு இருக்கு என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் மக்கள் கேட்டுவிட்டு அவங்களுக்கு பின்னாடி அணிவகுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் அவருடைய மனோ இச்சையின் அடிப்படையில் செயல்படுகிறார். இந்த மக்களும் என்ன செய்யறாங்க? மனோ இச்சையின் அடிப்படையில் அவருக்கு கட்டுப்படுகிறார். மற்றபடி என்ன சில மார்க்கத்திற்காக வேண்டி யாரையும் பின்பற்றவில்லை. மார்க்கத்தை அளவுகோலாக கொண்டால் மார்க்கம் என்பது என்னது? அல்லாஹ்வின் தூதரால் முழுமைப்படுத்தப்பட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்றைய தினம் உங்களுடைய தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வரதீத்து லக்கும் இஸ்லாம தீனா. உங்களுக்கு இஸ்லாமிய நான் என்ன செஞ்சிட்டேன்? தீனா பொருந்தி கொண்டு விட்டேன். என்னுடைய அருட்கொடை உங்கள் மீது முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ தீனில் புதுமை ஒன்று கிடையாது. புதுமையாக யாராவது ஒருவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி கொண்டு வருகிறார்? மனோ இச்சையின் அடிப்படையில் கொண்டு வருகிறார். அந்த மனோ இச்சையை ஒரு முஸ்லீம் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறதா என்றால் அவருடைய மன இச்சையும் பின்பற்ற தேவையில்லை, தன்னுடைய மன இச்சையும் பின்பற்ற தேவையில்லை. நம்ம இங்கே இரண்டு விஷயத்தை கவனிக்கணும். முதல்ல அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய மன இச்சையை பின்பற்றுவதற்கே மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவனுடைய மன இச்சை சொல்லக்கூடிய ஒன்றை சரி என்று ஏற்றுக்கொள்வதற்கோ தவறென்று அதை விட்டு விலகுவதற்கோ அதை அளவுகோலாக கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கல. ஆதாரம் எதுவோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இன்னொருவருடைய மன இச்சையை பின்பற்றுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கா? நம்முடைய மன இச்சையை பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் அது நம்மளை என்ன செய்யும்? தெளிவான வழிகட்டின் பக்கம் தான் அழைத்து செல்லும்.
என்பதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வலா தத்தபி அஹ்வா கௌமின், சமுதாயங்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். லல்லு மின் கபில், அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்கனவே வழிகட்டு விட்டார்கள். யார் மன இச்சையை பின்பற்றினார்களோ அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வழிகட்டு விட்டார்கள். அமல்லு கசீரன், இன்னும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஏராளமானவர்களை வழிகெடுக்கவும் செய்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் தானும் வழிகெடுக்கிறான், பிறரையும் அவன் வழிகெடுக்கிறான் என்கிற இரண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு வலல்லு அன் சவாஇஸ் சபீல், அது மட்டுமல்ல அவர்கள் நேர்வழியிலிருந்து வழிகேட்டின் பக்கம் சென்று விட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே இந்த வழிகேட்டை பற்றி சொல்லுகிற போதும் மனோ இச்சையை பற்றி சொல்லுகிற போதும் அல்லாஹ் இந்த இரண்டு விஷயங்களையும் யாரோடு அதிகமாக சேர்த்து சொல்வான் என்று கேட்டால், நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள். நிராகரிப்பாளர்களும் இணை வைப்பாளர்களும் வழிகேட்டு சென்றதற்கான காரணம் என்ன? அவர்கள் அவருடைய மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டவர்கள். அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டவர்கள். அதுதான் அவர்களுக்கு சரியும் தவறும் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள். அதனால தான் அந்த மக்கள் நிராகரிப்பாளர்களாக, இணை வைப்பாளர்களாக மாறினார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்தியம் வருகிற போது, நேர்வழி வருகிற போது, தூதர்கள் அதை கொண்டு வந்து சொல்லுகிற போது அவருடைய மனம் அதை ஏற்க மறுக்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னாங்க, இன்னா வஜதனா ஆபாஅனா, நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை இப்படி கண்டிருக்கிறோம், அவர்கள் இதை செய்வதாக நாங்கள் கண்டிருக்கிறோம், அதை செய்வதாக நாங்கள் கண்டிருக்கிறோம், நாங்கள் பாரம்பரியமாக இதை இப்படி இருந்துட்டு இருக்கிறோம், எங்களுடைய பாட்டம் புட்டம் காலத்தில் நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் அவருடைய வாதம். இந்த வாதம் எதனுடைய வெளிப்பாடு என்று கேட்டால் மனோ இச்சையின் வெளிப்பாடு. மனோ இச்சையுடைய தாக்கத்தில் தான் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கருத்துக்களை சொல்றாங்களே தவிர இது ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள வாதமா? அதனால தான் நல்லா அவங்கள பார்த்து திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறான். அவலோகான அபாஹும் லா யகிலூன ஷையன் வலா யஹ்ததூன், அவருடைய முன்னோர்கள் அறிவில்லாதவர்களாக, நேர்வழி என்ன என்றால் என்ன என்பதை தெரியாதவர்களாக இருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள்? அப்ப இந்த வாதம் எதன் அடிப்படையில் வருகிறது? முழுக்க முழுக்க மனோ இச்சையின் வெளிப்பாடு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்கக்கூடாது. மனோ இச்சை நம்முடைய எதிரி, அந்த மனோ இச்சைக்கு நம்ம கட்டுப்படக்கூடியவனாக இருக்கக்கூடாது. மனோ இச்சையை விட்டு விலகி வாழ முடியுமா? முடியாது. மனோ இச்சை நம்மோடு இருக்கக்கூடியது. அது நமக்கு அல்லாஹ் தஆலா இயல்பாக தந்திருக்கிற உணர்வு. அந்த உணர்வை என்ன செய்யணும், கட்டுப்படுத்தி வாழ்வதில் தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது. ஒரு காலம் ஒரு முஸ்லிம் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. மனோ இச்சையை தன்னுடைய அடிமையாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ வேண்டும். நம்முடைய ரப்புக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நம்முடைய மனோ இச்சைக்கு அடிமையாகி விடக்கூடாது. மனோ இச்சைக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் அவனால் என்ன செய்ய முடியாது, ரப்பிற்கு அடிமையாக இருக்க முடியாது. அவனால் ரப்பிற்கு அடிமையாக இருக்க முடியாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. காரணம் என்ன? இந்த மனோ இச்சையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள், பெரும் பெரும் ஆபத்துகள் இதனால் ஏற்பட இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈயாக்கும் வ தஹ்கீம ஷஹவாத்தி அலா அன்ஃபுசிக்கும், உங்களுடைய மனோ இச்சைகள் உங்களுக்கு தீர்ப்பளிப்பதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். நல்லது கெட்டது இது எல்லாம் எதை தீர்மானிக்கிறது? மனோ இச்சை. இன்னைக்கு நம்மள கூட பல பேர் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை சரி காண்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன? இதில் என்ன தவறு இருக்கிறது? சின்ன சின்ன உதாரணங்களை நம்ம சொல்லிட்டு அப்படியே நினைச்சலாம், பெரும் பெரும் உதாரணங்கள் வரைக்கும் இதில் காட்ட முடியும். சிம்பிள் விஷயமா திருமணத்தில் என்ன செய்வோம், ஆண் பெண் கலப்பு, இதில் என்ன தவறு இருக்கு? திருமணத்திற்கு மேடை போடுவது, பந்தல் போடுவது, அலங்காரங்கள் வைப்பது, மைக் செட் வைக்கிறது, அது சொல்ல என்ன சொல்லுவோம், ஒரு நாள் தானே சொல்றோமா இல்லையா? மணப்பெண் மணமகள் அலங்காரங்கள், இதை ஏன் செய்றீங்க அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள், இப்படி என்ன செய்வாங்க. இதெல்லாம் எதோடைய வெளிப்பாடு? இந்த வாதங்கள் முழுக்க முழுக்க மனோ இச்சையின் வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு இதை சொல்லுகிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்களா என்று கேட்டால் என்ன சொல்ல மாட்டாங்க. அதற்கு எந்த சான்றுகளையும் முன்வைக்க முடியாது. மாறாக அவருடைய மனோ இச்சை அதை என்ன செய்கிறது, அலங்காரமாக சொல்லுகிறது. அதனால தான் அவர் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையை உங்களுக்கு தீர்ப்பாளி ஆக்காதீர்கள். அப்படி ஆக்கிறதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைன் ஆஜிலஹா தமீமுன் வ ஆஜிலஹா வஹீமுன், அவருடைய உடனே கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இழிவானது, இறுதி முடிவு மிக ஆபத்தானது, மிக கேவலமானது. உடனே கிடைக்கக்கூடிய, உலகத்தில் கிடைக்கக்கூடிய முடிவும் என்னது? இது இழிவுதான். மறுமையில் கிடைக்கக்கூடியது ஆபத்து.
அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்படி அவர்கள் என்ன செய்றாங்க சொல்லிவிட்டு மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு முஸ்லிம் மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறான் என்று சொன்னால் அது அவனை நரகப்படுகொலையின் பக்கம் இழுத்து செல்லுகிற ஒரு செயல். எத்தனையோ விஷயங்களில் மார்க்க நமக்கு ஒன்றை சொல்லி இருக்க அதை விட்டு விட்டு என்ன செய்யறோம், நம்ம மனோ இச்சையை பின்பற்றுகிறோம். அந்த மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவருடைய விளைவு என்ன? நரகம்தான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிறான். ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யார் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறார்களோ, தகா என்று சொன்னால் வரம்பை மீறுதல். யார் அந்த வரம்பை மீறுகிறார்களோ, இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரோ, உலக வாழ்க்கைக்கு பிரதானம் கொடுத்து அதை அதிகமாக நேசிக்கிறாரோ, மனோ இச்சையை பின்பற்றுவர்களால் தான் இது முடியும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான்னு சொன்னால் எதனால் மாறு செய்கிறான்? அவனுடைய உலகத்துடைய வளங்களை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் செழிப்பாக இருக்கணும். 4 பேர் எப்படி இருக்கிறாங்க அது மாதிரி நானும் இருக்கணும். 4 பேர் எப்படி இருக்கிறாங்க? வட்டிக்கு வாங்குறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, பங்களா வச்சிருக்கிறாங்க, அல்லது என்ன செய்கிறாங்க, அவனுடைய வீட்டு திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துகிறாங்க, குடும்பத்தில் அனாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்னது? சமூகத்துடைய வழக்கம். அந்த வழக்கத்துக்கு மாற்றமாக நான் செஞ்சால் நான் தனிமைப்படுத்தப்படுவேன். அப்போ எல்லாரும் இருக்கிற மாதிரி நான் நினைச்சணும், நானும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யுது உலக வாழ்க்கையை பிரதானமாக கருது. அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா. அவருடைய ஒதுங்குமிடம் எது தெரியுமா? நரகம்தான். அல்லாஹ் பாதுகாக்கிறான். மனோ இச்சைக்கு ஒருவன் கட்டுப்படுவது என்பது அது ஷிர்கிற்கும் குஃப்ருக்கும் ஒப்பான ஒரு செயல். அதற்குரிய ஆதாரத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் ஒப்பான ஒரு செயல் எது? மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது. முஸ்லீம்களாக இருக்கிற நாம் நமக்கு சொர்க்கம்தான் என்கிற ஒரு மனக்கோட்டையை கட்டி கொண்டு வாழுகிறோம் இல்லையா? என்ன சொல்கிறோம் நம்ம? நான் இணை வைப்பதில்லை, நான் நிராகரிப்பதில்லை, என்னிடத்தில் நயவஞ்சகம் இல்லை, எனவே எனக்கு சொர்க்கம். நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் தொழுகிறேன், ஊரில் உள்ளவன் தொழாமல் கூட இருக்கிறான், அதனால் நான் என்ன செய்கிறேன், சின்ன சின்ன பாவங்கள், இது எல்லாமே அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். அப்படி அவனுடைய மனோ இச்சை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ் எதை குற்றம் பிடிக்கணும் குற்றம் பிடிக்க வேண்டாம்ன்றது அல்லாஹ் முடிவு செய்யறதா அல்லது நம்ம முடிவு செஞ்சு அல்லாஹ்விட்டு கொடுக்கிறதா? அல்லாஹ் இதெல்லாம் நீ குற்றம் பிடிக்காத அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நம்ம உத்தரவுப்படுறதா? நவுதுபில்லா. அப்போ இந்த மனோ இச்சை நம்ம என்ன செய்கிறது? சில நேரங்களில் நம்மை கொண்டு போய் அல்லாஹ்வாக்குகிறது. அதான் இதோடைய பெரிய ஆபத்து. மனோ இச்சையை நம்ம எச்சரிக்கையாக இல்லாவிட்டால், அதை குறித்து நம்ம விளங்காவிட்டால், அதனுடைய சதிகளை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்று கேட்டால், நாம் நம்முடைய மனோ இச்சையை என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வாக்கி விடுகிறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இதில் ஒளிந்திருக்கிறது. அப்போ அதனால் என்ன செய்யணும்? நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நம்மை நரகப்படுகொலிக்கு அழைத்து செல்லுகிற விஷயம். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா. எவன் ஒருவன் அல்லாஹ்விற்கு முன்னால் நான் மறுமையில் விசாரணைக்கு அவனை நிறுத்தப்பட இருக்கிறது என்பதை நினைத்து அதை அஞ்சுகிறானோ, அந்த விசாரணை அல்லாஹ்வை முன்னால் நிற்க இருக்கிறோம் என்கிற அந்த விசாரணை அஞ்சிக்கொண்டு வாழுகிறானோ. இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போது நமக்கு நம்முடைய எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை, நாம் ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம். மரணம் இல்லாத வாழ்க்கை நம்ம யாருக்கும் இல்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. மறுமை வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய அன்றாட வாழ்க்கையை அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலுக்கிணங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக வேண்டி அதை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்களுக்காக வேண்டி மறுமை பேற்றினை நான் இழந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் நான் எதையும் என்ன செய்யக்கூடாது? சமரசப்பட்டு விடக்கூடாது என்கிற உறுதியோடு தெளிவோடு நாம் நினைச்சணும், இந்த தீனை பின்பற்றணும். அப்படி உள்ளவர்கள் தான் இந்த நாளை அஞ்சக்கூடியவர். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, ரப்பிற்கு முன்னால் நிற்கிற அந்த நாளை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மறுமையோடு ஒப்பிடுகிற போது அதெல்லாம் அற்பமானது. அத்தனை ஆண்டுகள் வாழ்க்கைக்கும் அல்லாஹ்விற்கு முன்னால் நினைச்சிடும் நம்ம கேள்வி கணக்கை சந்திக்க வேண்டும். பிறந்தது முதற்கொண்டு இறக்கின்ற வரையிலும் எப்படி வாழ்ந்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், என் கட்டளைகளை நீ எந்த அளவுக்கு நிறைவேற்றினால் எனக்கு நன்றி உள்ளவனாக இருந்தியா, நன்றி கெட்டவனாக இருந்தியா, உனக்கு தந்திருக்கிற நேமத்துக்களை எல்லாம் நீ எந்த வழியில பயன்படுத்தினாய், எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லணும். பதில் இருக்கிறதா? நம்மகிட்ட பதில் இருக்கிறதா? நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றாமல் நாம் வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு நாளை பதில் சொல்வதற்கு எதுவும் இருக்காது. நம்ம மனோ இச்சையின் அடிப்படையில் வாழ்ந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பதில் சொல்வதற்கு எந்த பதிலும் எந்த நியாயம் நம்மிடத்தில் இருக்காது. அதே நேரத்தில் நாம் இதையெல்லாம்
அல்லாஹ்வின் வசனங்களை, அல்லாஹ்வின் வேதத்தின் அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்தோமேயானால் நிச்சயம் நம்மால் பதில் சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அவர் யாரு? மனோ இச்சையை தவிர்த்து கொண்டவர். யார் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிற அந்த நாளை அஞ்சுகிறாரோ அவர் யாரு? வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. தன்னுடைய மனோ இச்சையை விட்டு அதை விலக்கிக் கொண்டவர். ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அவருக்குரிய ஒதுங்குமிடம் எது தெரியுமா? சொர்க்கம். சொர்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனோ இச்சைக்கு நமக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறான். மனோ இச்சை பலதும் ஆசைப்படும். ஆனால் என்ன செய்யும்? அதில் நாம் என்ன செய்யணும்? நமக்கு எது ஹலால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எது ஹராம் அதை விட்டு விலகி இருக்கும். இந்த கட்டுப்பாடை நம்ம பேணணும். ஆனால் மறுமையில் அல்லாஹ் தஆலா இதற்கு நமக்கு என்ன பரிசா தர இருக்கிறான்? உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. சொர்க்கத்தை அடைந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன். சொர்க்கத்திலே உங்களுடைய நஃப்ஸ் எதையெல்லாம் விரும்புமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டாலே நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிடும். இந்த உலகத்திலே நாம் என்னதான் ஆசைப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்முடைய மனங்கள் விரும்பினாலும், அவை கிடைத்தாலும் கூட நம்மளால் நினைச்ச முடியாது. காலகாலத்திற்கு அதை கொண்டு பயன்பெற முடியாது. நம்ம சொகுசு வாழ்க்கை விரும்புகிறோம் இல்லையா? எனக்கு கார் இருக்கணும், எனக்கு பங்களா இருக்கணும், எனக்கு கோடிகள் இருக்கணும். இப்படி என்னெல்லாம் நம்ம விரும்புவோமோ, சொல்ல முடிந்தது சொல்ல முடியாதது என்னெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைத்தாலும் கூட என்ன முடியும் நம்மளால் அதை வைத்துக்கொண்டு? ஒரு நேரம் நம்ம சாப்பிட்றோம், ஒரு நேரம் நம்ம உணவு சாப்பிட்றோம், ருசியாக இருக்குது. ஒரு பிளேட் சாப்பிட்றோம், நாம 2 பிளேட் சாப்பிட முடியுமா? அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் நல்ல உணவு, இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதை விட இன்னைக்கு பிரத்யேகமான ஒரு ருசியை கொண்டிருக்கிற உணவு நமக்கு இப்போ பரிமாறப்பட்டிருக்கு. சாப்பிட்றோம், ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட் சாப்பிட்றோம். என்ன நிலைமை? கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்யும்? கழிவாக வெளியே வந்துடும். வைத்திருக்க முடியாது நம்முடைய வயிற்றில் இல்லையா? வாந்தி எடுத்துரும், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ உலகத்தில் நமக்கு எவ்வளவுதான் நம்முடைய நஃப்ஸ் விரும்புவது கிடைத்தாலும் கூட அதை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது? நிம்மதியாக இருக்க முடியாது. இதை நம்ம யோசித்தோம் என்று சொன்னால், உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் நம்ம, அதாவது மனோயிச்சை விரும்புகின்ற ஒன்றெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவோமா? அதே நம்முடைய மறுமை நிலை என்ன? உங்களுக்கு அங்கே நஃப்ஸ் விரும்புறதெல்லாம் கிடைக்கும். இன்னும் என்னெல்லாம் வேண்டும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கேட்குறீங்களோ அதுவும் கிடைக்கின்ற அல்லாஹ் சொல்கிறான். அங்கே நமக்கு கிடைத்தால் அதோடைய நிலை என்ன? உணவா? நாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு என்ன இல்லை? மலம் கழிக்க வேண்டிய, ஜலம் கழிக்க வேண்டிய தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். இங்கே நாம ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட்டா நோய்வாய்ப்பட்டுருவோம். சுகர் கூடிருச்சுன்றாங்க, கொலஸ்ட்ரால் கூடிருச்சுன்றாங்க. எதனால? வாயை கட்டுப்பாட வைக்கலைங்க அப்படின்றோம். இப்போ மனோயிச்சையை பின்பற்றுவதனால உலகத்திலே என்னது? அலி அல்லாஹ் சொன்னது மாதிரி இங்கே உலகத்திலே அதுக்கு என்னது? ஃபஸ்ட்டு இழிவு தான், கேவலம் தான். மறுமையில் அது அதை விட பெரிய மோசம். ஆனால் மறுமையில் நாம் விரும்புகிறதெல்லாம் கிடைக்கும்போது என்ன செய்வோம்? அங்கே நமக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? சுகர் இவ்வளோ தான் சாப்பிடணும், ஆயில் ஃபுட் இவ்வளோ தான் சாப்பிடணும், பொரிச்சது இவ்வளோ தான் சாப்பிடணும், கரிச்சது இவ்வளோ தான் சாப்பிடணும், ஏதாவது லிமிட் இருக்கா? அல்லது சாப்பிட்டா அதனால் உங்களுக்கு என்ன செய்யும்? நோய் உண்டாகும். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் ஆவீங்க, அல்லது நீங்கள் வந்துருச்சுவீங்க சுகர் பேஷண்ட் ஆவீங்க, இப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறியாமையில் இருக்கிறோம் பாருங்கள். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்காண்டி மறுமை பெற்று இழக்கிறோம். மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பத்திற்காண்டி உலகை பெற்று இழப்பதற்கு நம்ம தயாரில்லை. உலகத்துடைய இன்பங்களை இழக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நமக்கு மறுமையின் இன்பங்கள் நிச்சயம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அது எப்படிப்பட்டது? நிலையானது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் போது மறுமை பற்றி சொல்லுகிற செய்தி என்ன? வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா. மறுமை என்பது நிலையானது, அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். சிறந்த உலகம் வேண்டுமா? சிறப்பில்லாத அழிகின்ற உலகம் வேண்டுமா? அல்லாஹ் தஆலா இதை நமக்கு ஒரு சவாலாக விடுக்கிறான். எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்களுடைய மனோயிச்சைக்கு கட்டுப்பட்டு உலக இன்பங்களில் நீங்கள் முழுகிவிட்டு விட்டில் பூச்சிகளை போட்டு இங்கே மடிந்து விட போகிறீர்களா? அல்லது நிலையான இன்பமாக இருந்து கொண்டிருக்கிற மறுமையின் பெற்றை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் இதை நமக்கு கேட்குறான். இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நாம் புத்திசாலிகளாக இருந்தால் மறுமையின் பெற்று மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த நிலையான வாக்கியம் சொர்க்கம், அதுதான் நமக்கு ஆசைப்படும். அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? மன இச்சைக்கு மாறு செய்து வாழ வேண்டும். மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடாது. ஒரு முஸ்லீம் எப்போதும் மன இச்சையோடு போராடி கொண்டு இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு போராட்டம்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், உலகம் என்பது மூமினுக்கான சிறைச்சாலை. போராடினா தானே சிறைச்சாலை போக முடியும். இந்த உலகத்திலே நமக்கு எழுது உலகமே சிறைச்சாலை. எப்படி சிறைச்சாலை? கட்டுப்பாடுகள் நிறைந்தது, எல்லா விதமான கஷ்டங்களும் நிறைந்தது, சோதனைகள் நிறைந்தது. அதெல்லாம் எதிர்கொண்டு தான் இங்கே என்ன செய்யணும், நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு மறுமையிலே வெற்றி சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொன்னார்கள், இன்னமா அகாஃபு அலைக்கும் இஸ்னைன், உங்கள் மீது நான் 2 விஷயங்களை அஞ்சுகிறேன். தூலுல் அமல் வத்திபாவுல் ஹவா. 2 என்ன? 1 அதிகமான ஆசை, பேராசை, அதை குறித்து நான் அஞ்சுகிறேன். 2வது வத்திபாவுல் ஹவா, மனோ இச்சை பின்பற்றுதல். பிறகு சொல்றாங்க, ஃபைன்ன தூலுல் அமல் யுன்சில் ஆஹிரா, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற அந்த பேராசை இருக்கிறதல்லவா, அது உங்களை மறுமையை மறக்கடிக்க செய்துவிடும். நாம் இன்னைக்கு மௌத்தாகும் நாளைக்கு மௌத்தாகும் சொன்னால் நம்முடைய நிலை என்ன? நாம் அல்லாஹ்விடத்திலே தொழுது அல்லாஹ்விற்கு வேண்டி தொழுது அவன் சொல்லக்கூடிய கடமைகளை நிறைவேற்றி பேணுதலாக வாழ்ந்து உலகத்தின் மீது பற்றில்லாமல் உலகத்தில் இருக்கிறது எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை என்று அதை பற்றி அலட்சியம் செய்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்னெல்லாம் தொழுகையான கடமை இருக்கிறதோ எத்தனையும் செய்துவிட்டு உபரியான வழக்கங்கள் எதுவும் இருக்கு. நான் இப்போ மௌத்தானாலும் நினைச்சணும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ் சொல்றான் இல்லையா, பொருந்தி கொள்ளப்பட்ட ஆத்மாவே இர்ஜி இலா ரப்பிக்க ராலியத்த மர்லியா, உடைய ரப்பின் பக்கம் நின்று செய், பொருந்தி கொண்ட நிலையில் திரும்பி விடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அது போன்ற நிலையில் மரணிப்பதற்கு ஆசைப்படுவோம். அதே நேரத்தில் நான் இன்னும் வாழப்போகிறேன், இன்னும் என்னுடைய ஆயுள் இருந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணக்கூடியவன் என்ன செய்வான்? உலகத்திற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருப்பான். நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும், நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும், அடுத்த வருஷத்துக்கு இருக்கணும். இப்படி என்ன செய்வாங்க? நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்தில் அப்படித்தான் திட்டம் தீட்டிக் கொண்டு வாழ்கிறார்கள். நெக்ஸ்ட் இயர் பிளான், அடுத்த இயர் பிளான் என்ன நினைச்சுவாங்க, பிளான் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி வாழ்வார்கள். அவங்க மறுமை மறந்திருப்பார்கள். அதைத்தான் அலி அல்லாஹ் சொல்லுகிறார்கள், வைன்ன தூலல் அமல் இன்சில் ஆஹிரா வைன்ன இத்திபாஹல் ஹவா யசுத்து அனில் ஹக். மனோ இச்சை பின்பற்றுவது என்பது சத்தியத்தை விட்டு உங்களை தடுக்கும். சுப்ஹானல்லாஹ். எப்படி இணை வைப்பாளர்களை, நிராகரிப்பாளர்களை, நயவஞ்சகர்களை, இன்னும் வழிகேடர்களை நேர்வழியை அறிந்து கொள்ள விடாமல், நேர்வழியை பின்பற்ற விடாமல் தடுத்ததோ அது மனோயிச்சி. அந்த மனோயிச்சி அவர்களை சத்தியத்தை அறிய விடாமல் தடுக்கும். ஏன்டா அவங்க நினைச்ச மாட்டாங்க, சத்தியம் மீது அசத்தியம் மீது என்பதற்கு அவங்கள்ட்ட பெரிய வேல்யூ இருக்காது, அதற்கு பெரிய மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க? மனசு என்ன சொல்லுது? மனசு சரின்னு சொன்னா அது சரி, மனசு சரியில்லைன்னு சொன்னா சரியில்லை. எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் என்று யார் சொல்வது? அவங்களுடைய மனம். அந்த மனம் சொல்வதை மனம் போன போக்கில் வாழ்வது என்று சொல்வார்களா, அப்படி வாழக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹ் சொன்னாங்க, ஃபைன்ன துன்யா கது தரஹலத் முதுபிரத்தன், துனியா திரும்பி சென்று கொண்டிருக்கிறது, வல் ஆஹிரத்து முக்பிலத்துன், மறுமை உங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஃபைன்னல் வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், மறுமைக்கும் உலகத்திற்கும் இரண்டுக்குமே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சந்ததிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகூனு மின் அபினாஇல் ஆஹிரா, நீங்கள் மறுமையின் மக்களாக மாறிவிடுங்கள். ஃபைன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், இன்று அமல் இருக்கிறது, விசாரணை இல்லை. ஃபைன் வல் கத ஹிசாபுன் வலா அமலுன், நாளை விசாரணை இருக்கிறது, அமல் இல்லை. எங்க? மறுமைக்கு சென்றதற்கு பிறகு நமக்கு என்ன கிடையாது? அமல் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அமல் செய்வதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கு? உலகத்தில் வாழுகிற போது தான். இன்றைய தினம் நாம் கண் மூடுகிறோம், இரவில் உறங்கச் செல்கிறோம். நாளைய தினம் நான் நிச்சயம் விழித்தெழுவேன். யாருக்கா சொல்ல முடியுமா? யார்கிட்டையாவது அந்த உத்தரவாதம் இருக்கிறதா? படுக்கிற போதே நம்ம என்ன சொல்லிட்டு படுக்கிறோம்? பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வஹ்யா, அல்லாவின் பேரை கொண்டு நான் மரணிக்கிறேன், நான் மௌத்தாகிறேன். அல்லாவை சொல்லி அல்லாவின் பேர் கூறி நாம் நினைச்சிடும். படுக்கைக்கு செல்லுகிற போது நாம் நினைச்சிடும் மௌத்தை சந்திக்கிறோம் என்று சொல்லுகிறோம். வஹ்யா, அதே அல்லாஹ் நாடினால் நான் நினைச்சுவேன், உயிர் பெறுவேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமூத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் மரணம் அடைகின்ற ஆத்மாக்களின் உயிர்களை மரணத்தின் போது கைப்பற்றி விடுகிறான். மரணிக்காத ஆத்மாக்களின் உயிர்களை உறக்கத்தில் அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். எதற்கு அல்லாஹ் மரணத்தை நிச்சயித்து விடுகிறானோ அந்த ஆத்மாக்களை அப்படி அல்லாஹ் வச்சிடான். சுப்ஹானல்லாஹ். எதற்கெல்லாம் மரணத்தை நிச்சயிச்சிட்டானோ அந்த ஆத்மா என்ன செய்யறதில்லை, உறக்கத்தில் கைப்பற்றிய உயிர் திரும்ப அவருக்கு அனுப்பப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கிறோம் மௌத்தாகி உயிர் பெறுகிறோம்.
காலையில். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். என்னை மரணிக்க செய்ததற்கு பிறகு எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். சுப்ஹானல்லாஹ். மீண்டும் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைத்தது. பாக்கியம் கிடைத்தவர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கிறோம் காலையில் விழித்தெழுகிறோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் அல்லாஹ்வை புகழுகிறோம். அது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நேமத். இப்படி அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், உலகத்திலே வாய்ப்புகளை தந்திருக்கிற போது இந்த வாய்ப்பை நாம் நினைக்கிறோம் மறுமைக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். மறுமைக்கான அமல்களை செய்வதற்காக வேண்டி நாம் பயன்படுத்த வேண்டும். உலகத்திலேயே வாழ்ந்து மடிந்து விட்டு மறுமையை கேள்விக்குறியாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. என்றால் மனோ இச்சை என்பது மனிதனை உலகிலும் சரி மறு உலகிலும் சரி நஷ்டவாளி ஆக்கக்கூடியது. இப்படி ஷைத்தான் நம்மை நரகத்தின் பக்கம் தள்ளிவிடக்கூடியவனாக அதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறானோ அதே போன்றுதான் நம்முடைய மனோ இச்சை என்பதும் நம்மை பாவத்தின் பக்கம் அதிகமாக இழுத்து செல்கிறது. இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிசூ. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா நஃப்ஸ் என்பது ஆன்மா என்பது தீமையை அதிகம் ஏவக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதான் மன இச்சையுடைய பண்பு. நம்ம என்ன செய்வோம், உலகத்தில் அனுபவிக்க வேண்டும், ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால நம்மளை என்ன செய்யுது, அல்லாஹுடைய நினைவு, அல்லாஹுடைய திக்ரை அது மறக்கடிக்க செய்கிறது. மறுமையை பற்றிய சிந்தனையை மறக்கடிக்க செய்கிறது. மறுமை அது எப்போது வருமோ அது பார்த்துக்கலாம். இப்போ என்ன செய்யுது சொல்லுவாங்க இல்லையா சில பழமொழி, நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் சிறந்தது. தங்கள் அறிவாளிகள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாது. பலாப்பழம் நாளைக்கு கிடைச்சாலும் நினைச்சலாம் தேவைகள் நிறைவேற்ற முடியும். அப்போ இந்த ஒரு புரிதல் இல்லாதன் காரணமாக நினைச்சிடும் உலக வாழ்க்கையை நாம் நினைச்சிடும் பெரிதும் மதித்து மறுமை வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். உலகத்தில் நம்ம 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் அதிகபட்சம் அதுக்கு மேலே வாழ்க்கை உண்டா? அந்த 60 வருஷத்தில் இல்லாமல் அல்லது 100 வருஷத்தில் இல்லாமல் எல்லா நாளிலும் ஒரே போன்று வாழ்ந்து விட முடிகிறதா? நம்ம கிட்ட எல்லாம் இருந்து நமக்கு ஒரே போன்று பயன்படுத்த முடிகிறதா? இரண்டால் இந்த உலகத்தில் என்ன செய்கிற நமக்கு அல்லாஹ் தஆலா நோயை நிர்ணயிச்சிருக்கிறான், பலவீனத்தை நிச்சயித்திருக்கிறான், இயலாமை ஏற்படுத்தியிருக்கிறான், சோதனைகளை தந்திருக்கிறான், துக்கங்களை தந்திருக்கிறான், கஷ்டங்களை தந்திருக்கிறான், எல்லாமே இருக்கு. படிப்பினைக்காக வேண்டி எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அந்த படிப்பினையை நம்ம பெறாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம மிகப்பெரிய முட்டாளர்களாகின்றோம். மறுமையில் இது ஏதாவது உண்டா? நோய் உண்டா? கஷ்டம் உண்டா? பலவீனம் உண்டா? துக்கங்கள் உண்டா? கவலைகள் உண்டா? எதுவுமே இல்லை. நல்லதான் சொன்னா வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை மறுமையில். அப்போ அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நாம் என்ன செய்யணும், மனோ இச்சைக்கு மாறு செய்ய வேண்டும். மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. மனோ இச்சைக்கு என்ன செய்யணும், எதிராக நடக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியில் சொல்லுகிறாங்க, ஸலாசுன் முஹ்லிகாத்துன், மனிதனை அழித்து விடுகிற 3 விஷயங்கள். மனிதனை அழித்து விடுகிற 3 விஷயங்கள். ஷுஹ்ஹுன் முத்தாஉன், கட்டுப்படுகிற கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் அது கூடாது. ஆனால் அதில் கஞ்சத்தனமாக ஒருவன் நடக்கிறான். வாழ்க்கை என்னது, கஞ்சன். உலகத்தில் அவனை விட பெரிய கஞ்சன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான கஞ்சத்தனம். அப்படி உள்ள ஒருவன் அது அவனை அழித்து விடக்கூடிய ஒன்று. ஈயாக்கும் வஷஹ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஞ்சத்தனத்தை பற்றி நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஒரு முஸ்லீம் கஞ்சனாக இருக்க முடியாது. அவன் சகாவத், தாராளத்தன்மை உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும். என்றால் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எதை எதிர்பார்க்கிறது? மறுமை எதிர்பார்க்கிறது, சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது, நன்மை எதிர்பார்க்கிறது. அப்படி உள்ளவன் எப்படி கஞ்சனாக இருக்க முடியும்? உலகத்திலே அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் ஏவி இருக்கின்ற வழியில் தன்னுடைய தான தர்மங்களை தன்னுடைய செல்வங்களை செலவழிக்கக்கூடியவன் தான் மறுமையில் அதற்கான நற்பெயரை பெற முடியும். அப்படி உள்ளவன் கஞ்சனாக இருக்க முடியுமானா முடியாது. அப்போ கஞ்சத்தனத்தை அவன் தவிர்த்திருக்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹவன் முத்தபஉன், பின்பற்றப்படுகிற ஹவா. மனோ இச்சையை நம்ம பின்பற்றோம் சொன்னால் அது என்ன செய்யும், மனிதனை அழிச்சிடும். சரியா தவறோ, நான் காலகாலமாக செஞ்சிட்டு இருக்கிறேன், அதைத்தான் செய்வேன். நல்லதோ கெட்டதோ எனக்கு இப்படியே பழக்கமாயிடுச்சு, நான் இதை செய்கிறேன். இதெல்லாம் என்னது, மனோ இச்சையின் வெளிப்பாடு. அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்வதோடைய வெளிப்பாடு. நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள், சிறிய தவறுகள், அதை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி விட மாட்டேன். ஏன், நான் இவ்வளோ காலமாக செஞ்சிட்டு இருக்கிறத அப்படின்ற அந்த வரட்டு பிடிவாதம், இதெல்லாம் அவனுடைய மனோ இச்சையை பின்பற்ற செய்கிறது. அதனால் அவன் நினைச்சான் அடிவை சந்திக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொல்றாங்க,
வஐஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தன்னை கொண்டு பெருமை அடிக்கிறான், கர்வம் கொள்றான். தன்னை பார்த்து அவனுக்கு என்னது பெருமிதம், கர்வம், என்ன போல வருமா அப்படின்ற எண்ணம். அந்த கர்வம் இருக்கு இல்லையா, அதுவும் அவனை அடித்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த அடிவிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வழி என்ன, அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. 3 விஷயங்கள் உங்களை அழிக்கிறதா, 3 விஷயங்களை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதுலேருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கான வழியா சொல்றாங்க. ஸலாசுல் முன்ஜியாத்துன், 3 விஷயங்கள் உங்களை ஈடேற்றம் செய்யும், உங்களை காப்பாற்றும். ஹஷியத்துல்லாஹி ஃபி சிர்ரி வல் அலனி, முதலாவது என்ன சொல்றாங்க, பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வை அஞ்சுவது. எல்லா நிலையிலும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கும். வெளிப்படையில் இருக்கிற போது அஞ்சுகிற போது, மறைமுகமாக இருக்கிற போதும் ரப்பை அஞ்ச வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொன்னா, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹா நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய ரப்பிற்கு முன்னால் நிற்க இருப்பதை எண்ணி யார் தன்னுடைய மனோயிச்சை தவிர்த்து கொள்கிறானோ அந்த நாளை பயந்து கொண்டு. அப்போ எப்பெல்லாம் பயப்படணும், எல்லாரும் பார்க்கிற போதும் பார்க்காத போதும். ஏன், ரப்பு எல்லா நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவலம் யரவ் அன்னல்லாஹ அவலம் யரம் அன்னல்லாஹ யரா, அவன் மனிதன் அறியவில்லையா அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது. அந்த அல்லாஹ் என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த உணர்வோடு என்ன எல்லா நேரத்திலும் அவன் இருக்க வேண்டும். முதலாவது வழிமுறை. இரண்டாவதா சொல்றாங்க, வல் கஸ்து ஃபில் கினா வல் ஃபக்ர், ஏழ்மையிலும் செழிப்பிலும், வறுமையிலும் செழிப்பிலும் நடுநிலை பேணுகிறது. சில பேர் தர்மம் கேட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, நம்மகிட்டே ஒன்றும் இல்லை, கொடுக்க முடியாது. சதக்கா கேட்டு போனால், ஏழைகள் போனால் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, சொல்லக்கூடிய பதில் ஒன்றும் இல்லைங்க, அதல்ல, இருக்கும்போது தான் நான் கொடுப்பேன், இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. அதான் கஞ்சனுடைய புத்தி. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், இருக்கோ இல்லையோ கேட்டு வந்தாங்களா என்ன செய்யணும், என்றதை கொடுக்க வேண்டும். நம்ம ஹதீஸ்களில் படிக்கக்கூடிய பாடம் என்ன, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு பசியா இருக்குன்னு வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, வீட்டில் இருந்தது என்னது, பேரிச்சம்பழம், 2 இல்லை 1 பேரிச்சம்பழம். அந்த அம்மா என்ன செய்றாங்க, அது 2ஆ பிரித்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வலம் தக்குல் மின்ஹா ஷையா, அந்த பொம்பளை வந்து சாப்பிடல. 3 பேருமே எல்லாருமே பசியா, அந்த மக்களும் பசியா இருக்கிறாங்க, தாயும் பசியா இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல இருக்கிறது என்ன, அந்த பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்கு அவன்கிட்ட, அதை கொடுத்துட்றாங்க. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், எதுவும் இல்லை போயிட்டு வாங்க. ஆனால் எதுவும் இல்லைன்றதா உண்மை, எதுவும் இல்லைன்றது உண்மையா பொய்யா, பொய். இருக்கு, என்ன அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தாராளமே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் கஸ்து ஃபில் கினா வல் ஃபக்ர், ஏழ்மையிலும் செழிப்பிலும் நீங்கள் என்ன செய்யணும், நீ நடுநிலையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை விட அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி அவர்கள் வருகிற போது அந்த சம்பவத்தை சொன்ன போது தான் ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, யார் இந்த பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்பட்டார்களோ குன்ன சித்திரம் மினன்னார், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற திரையாக அவர்கள் மாறி விடுவார்கள் என்று சொன்னாங்க. இப்போ அந்த பெண் அந்த அந்த நேரத்தில் அன்னை அவர்கள் என்ன நடந்து கொண்டாங்க, தங்களிடத்தில் இல்லை ஆனால் என்ன செய்கிறாங்க, இருக்கிறத கொடுத்து அவங்கள தண்ணீரை வடை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு ஒரு நபி தோழர் வருகிறார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஏழ்மையில் பசியில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, முதல்ல தன்னுடைய மனைவிமார்கிட்ட ஆள் அனுப்புகிறாங்க, வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எந்த வீட்லையுமே எதுவுமே இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எதுவுமே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த நபியுடைய விருந்தாளிக்கு, அல்லாஹ் வீட்டுடைய விருந்தாளிக்கு இன்னைக்கு விருந்து கொடுக்கக்கூடியவங்க யார், ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்கிறார், நான் அப்படின்றார். அவருக்கு வீட்டோட நிலைமை தெரியல, அழைச்சிட்டு போகிறார். வீட்டில் போனோன்னா அவர் கேட்குறாங்க, மனைவிட்டே விருந்தாளி, அல்லாஹ் வீட்டுடைய விருந்தாளி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், கண்ணியப்படுத்துகிறோம். மனைவி சொல்கிறாங்க, ஏற்கனவே நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு இல்லை, இருக்கிறது யாருக்கு தான், பிள்ளைகளுக்கு தான் பத்தும், பிள்ளைகளுக்கான சாப்பாடு தான் இருக்குது, என்ன செய்யுது, நான் அல்லாஹ்வின் தோண்டி விருந்தாளி அழைச்சிட்டு வந்துட்டேன், என்ன செய்யுது. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், இருந்தாலுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தயங்க மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லாமல் இருந்தும் என்ன செய்கிறாங்க, இல்லை என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, கணவனும் மனைவியுமா என்ன செய்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. என்ன செய்யலாம், வந்தவரிடத்தில் நீங்கள் 2 பேருமா தட்டு வச்சு உட்காருங்க, நான் பார்த்த விளக்கு சரி செய்கிற மாதிரி அனுப்பிச்சிடுறேன், சாப்பாடு என்ன செஞ்சுருவோம், வந்திருக்கிற விருந்தாளி கொடுப்போம், பிள்ளைகளை என்ன செய்வோம், உறங்க வச்சிருவோம். அப்படி என்ன செய்கிறாங்க, அவங்கள செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டி என்ன செய்கிறான், அல் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்கள் தேவையுடையவர்களாக இருந்தும்
மற்றவர்களை தங்களை விட என்ன செஞ்சாங்க, முன்னுரிமைப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். என்று அல்லாஹ் சொல்றான். இவர்கள் தங்களுடைய உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இப்ப நம்ம வெற்றியை விரும்புகிறோம், மறுமையில் ஈடேற்றத்தை விரும்புகிறோம் சொன்னா நாம் என்ன செய்யறோம், உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு விடக்கூடாது. அந்த ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட செய்யக்கூடிய பிரதானமான காரணம் என்ன, மனோயிச்சை. நம்முடைய மனோயிச்சை என்ன செய்யும், உலகத்தின் இன்பங்களில் நம்மளை என்ன செய்யறது, மூழ்கிவிட செய்யும், மறுமை பேற்றை நமக்கு மறக்கடிக்க செய்யும். அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அப்படி மன்னிப்பை பெற்ற அந்த சஹாபியும் அந்த குடும்பமும் ஒரு நாள் ஒரு இரவில் உலகத்திலே பட்டினியா இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இரவு பட்டினியா இருந்திருக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய மறுமை வாழ்க்கையிலே தான் நஷ்டம் இருக்கா? மறுமையில் அவங்க இதனால் அவங்க என்ன செய்றாங்க, எப்பேற்பட்ட நற்பாகியத்தை அனுபவிக்க போகிறார்கள். உலகத்தில் அவர்கள் அவருடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டிருந்தால் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குமா? நாம் எத்தனை இடங்களை நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்துகிறோம். அடுத்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வ கலிமத்துல் ஹக்கி ஃபி ரிதா வல் கதப். கோபத்தின் போதும் மன நிறைவின் போதும் நீங்க என்ன செய்யணும், உண்மையை பேசணும். கலிமத்துல் ஹக், சத்தியத்தை பேசணும். சில பேருக்கு சந்தோஷத்தை வந்தால் என்ன செய்வாங்க, நல்ல விதமாக நடந்துக்கலாம். கோபம் வந்துச்சுன்னா தலகால் புரியாது, கண்ட மேனிக்கு பேசிடுவாங்க. இது மன இச்சையின் வெளிப்பாடு. நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் நாம் கோபத்தின் போதும் கோபம் இல்லாத போதும் என்ன செய்வோம், ஒரே மாதிரி தான் இருப்போம். சில பேர் சந்தோஷமா இருந்தால் எல்லாம் கொடுப்பாங்க, கோபமாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க இல்லையா? அது காரணம் என்ன, அவருடைய மனோ இச்சைக்கு தான் அவர் கட்டுப்படுகிறார். அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தால் என்ன செய்வார், அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அவருக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன, வலா யஅத்தலி உலில் ஃபضل மின்கும் வஸஅதி. உங்களில் செல்வம் படைத்தவர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்யாதீர்கள். இதனால அவர் கோபத்தில் தான் அந்த முடிவுக்கு வராரு. என்ன காரணம், தன்னுடைய மகளை பற்றி அவதூறு சொல்லிவிட்டார். தன்னிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர், இயல்பாகவே மனிதனுக்கு ஏற்படும். அல்லாஹ் அந்த கட்டளை இட்ட உடனே அலா துஹிப்பூன அல்லாஹ் யக்ஃபிர் அல்லாஹு லக்கும், அலா துஹிப்பூன யக்ஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்கள் விரும்பலையா அப்படின்னு நல்லா கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, மன இச்சையை தூக்கி போட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்து வந்ததை விட கூடுதல் உதவி யாருக்கு செய்கிறாங்க, யார் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு சொன்னார் என்பதற்காக அவர் மீது கோபப்பட்டாரோ அவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு செய்கிறாங்க. இதனால் மன இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டால் நாம் என்ன செய்வோம், என்ன முடிவு எடுப்போம், கோபம், அவன் மீது எனக்கு கோபம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வருவோம். ஆனால் அந்த முடிவு தவறானது, அது மனோ இச்சையின் வெளிப்பாடு என்பதை அல்லாஹ் உணர்த்திய போது உடனே அவர் அதிலிருந்து திருத்தி கொடுக்கிறார். நம்மகிட்ட இது மாதிரி எத்தனை சந்தர்ப்பம் இருக்கு. நம்முடைய உறவுகளை பகைக்கிறோம், உற்றார்களை வெறுக்கிறோம் இல்லையா, ஏதோ அற்ப சொற்ப காரியங்களுக்கு அப்படி நம்முடைய பெற்றோரிடத்தில் நம்ம நினைக்கிறோம், உதாசனமா பேசுறோம். அது தவறு, நான் செஞ்சது தவறு என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது, உணர்கிறோம், போய் மன்னிப்பு கேட்கலாம் தோடுதா. சகோதரன் நம்ம பேசிட்டோம், சகோதரியை பேசிட்டோம், தாயை பேசிட்டோம், தந்தையை பேசிட்டோம், சிறிய தந்தையை பேசிட்டோம், பெரிய தந்தையை பேசிட்டோம். இவர்கள்லாம் யார் நமக்கு, அல்லாஹ் நமக்கு மதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய உறவுகள். அந்த உறவுகளை பேசுகிறோம், பேசுனது தவறு என்று நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது. ஆனால் மனோ இச்சை என்ன செய்யுது, நீ இறங்கி போயிடாதே இல்லையா, அப்படி ஒரு மனோ இச்சை நமக்கு சொல்லுதா இல்லையா, உடனே நம்ம என்ன செய்கிறோம், எதற்கு கட்டுப்படுறோம், அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்படுறோம். மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதனால் நஷ்டம் யாருக்கு, யாருக்கு நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். நம்மளை எல்லாம் செய்ய வைத்து கடைசியில் என்ன செய்வது, நம்மையே நரகப்படுகொலிக்கு அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து, பெரும் நஷ்டம் அதில் இருந்து கொண்டிருக்கிறதுனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு நம்மளை எச்சரித்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நான் உரையின் இடையில உங்களுக்கு சொல்லி காட்டினேன், மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது அது அவனுடைய மனோ இச்சையை அவன் இலாகாக கருதுகிறான் என்பதற்கு, அல்லாஹ்வாக்குறான் என்பதற்கு சமம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அஃபரைத மன் இத்தஹத இலாஹு ஹவா, எவன் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய கடவுளா ஆக்கி கொண்டானோ அவனை நீ பார்த்தீரா. சுப்ஹானல்லாஹ், என்ன கேட்கிறான் அல்லாஹ், எவன் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளா ஆக்கி கொண்டானோ. இமாம் இப்னு கஸீர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க, யார் ஒருவர் தன்னுடைய மனோ இச்சையை ஏவுவதற்கெல்லாம் கட்டுப்படுகிறானோ அவன்
எப்படி இணை வைப்பாளர்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் சிலைகளை அல்லாஹ்விற்கு இணையாக கற்பித்திருக்கிறானோ அதே போன்று இவன் என்ன செய்றான், அவனுடைய மனோ இச்சை இலாஹாக்கியவன் அல்லாஹ். இந்த பாவத்தை நம்மில் பெரும்பாலானவர்கள் செய்கிறார். இல்லாமன் ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணைக்குரியவர்கள் அல்லாத பெரும்பான்மை மக்கள் என்ன செய்றாங்க, இந்த பாவத்தை செய்கிறாங்க. என்ன பாவம்? மனோ இச்சையை கடவுளாக்குறது. மனோ இச்சை ஒன்று சொல்லிவிட்டால் மாறு செய்ய மாட்டேன். என் மனசு இதுதான் சொல்லுது, அதுக்கு தான் கட்டுப்படுவேன். நீங்கள் யார் ஆயிரம் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல வீண்பா பேசுகிறோம். தவறு, நாம் செய்வது தப்பு, பாவம், செய்யாதீங்க, விலங்குங்க என்று சொன்னால் கூட என்ன செய்யறதில்லை, அதுலேருந்து விலகிறது இல்லை. அங்கே வரட்டுத்தனமா முறுக்கத்தனமா என்ன செய்யறோம், பிடிவாதம் பிடிக்கிறோம். அந்த பிடிவாதம் நம்முடைய மனோ இச்சையின் வெளிப்பாடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அது என்னது, அது இணை வைப்பு, அது ஷிர்க்கு. அதுதான் அல்லாஹ் என்ன சொன்னா, சொல்லி காட்டி விட்டு அல்லாஹ் சொன்னா, வஅல்லல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ்வுடைய இல்மை வழி தவற செய்தான். வஹதம அலா கல்பிஹி வஹதம அலா சம்இஹி வகல்பிஹி, அவருடைய உள்ளத்தின் மீதும் செவிப்புலனின் மீதும் அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான். வஜஅல அலா பஸ்ரிஹி ஐஷாவத்தன், அவருடைய பார்வையின் மீது அல்லாஹ் தஆலா திரை ஏற்படுத்தி விட்டான். ஃபமன் யஹ்தீஹி மின் பஅதில்லாஹி அஃபலா ததக்கரூன், அல்லாஹ்வுக்கு பிறகு அவனுக்கு வழிகாட்டக்கூடியவன் யார் இருக்கிறான், அவனுக்கு நேர் வழிகாட்டக்கூடியவன் யார் இருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டுவான் என்று ஆசைப்படக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அது நடக்காது. அதான் அல்லாஹ் சொல்றான். நாம் நம்முடைய மனோ இச்சைக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டு நிற்கணும். அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை வேண்டணும், நேர்வழியை கேட்கணும். அன்றாடம் நம்ம தொழுகையில் 17 முறை காலில் சொல்லி காட்டியதை போன்று ஓதக்கூடிய ஒரு சூறா. அதில் நம்ம என்ன கேட்குறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்விடத்தில் கேட்கறது என்ன, யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காண்பி. ஏன் நேர்வழி கிடைக்கல? நேர்வழி எது என்பதை பற்றிய அறிவில்லை. அதை அறிந்து கொண்டால் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற மனமும் இல்லை. ஏன்னா இவன் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், மனோ இச்சையை கட்டுப்பட்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி நேர்வழி கிடைக்கும்? அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் இது போன்ற மக்களுக்கு நேர்வழி காட்டுவதில்லை. அல்லாஹ் யார் நேர்வழி காட்டலையோ அவர்களுக்கு யார் நேர்வழி காட்டுவான்? இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, மனோ இச்சைக்கு நம்ம கட்டுப்பட்டால் அது நம்மை மிகப்பெரிய அழிவின் பக்கம் அழைத்து செல்லும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செய்யணும், பாவங்கள் சிறுசு பெருசு, மன இச்சை நமக்கு எதை அலங்காரமாக காட்டினாலும், பெரியதை காட்டினாலும் சரி, சிறியதை காட்டினாலும் சரி, நாம் என்ன செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலகத்தினுடைய இன்பங்கள் அது அற்பமாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அதன் பக்கம் நம்முடைய மனோ இச்சை நம்மை அழைக்கிற போது அதற்கு மாறு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கோம். மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. மனோ இச்சைக்கு இருச்சினோம் மாறு செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவில் நாம் எந்நேரமும் இருப்பதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரியங்களிலெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளத்தை பற்றி நன்றாக தெரியும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, ஃபஸ்தஃப்ஸி பினஃப்ஸிக், உன்னோட உள்ளத்தில் நீ ஃபத்வா கேடு. இஸ்மு பாவம்னா என்ன யார் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, உன்னுடைய உள்ளத்தில் எது குறுகுறிப்பு ஏற்படுத்துமோ அதான் பாவம். உன் மனசாட்சிட்ட கேளு, உன் மனசாட்சியத்தை கேளு, அது சொல்லும் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ அந்த மனோ இச்சைக்கு நம்ம கட்டுப்படாமல் நினைச்சணும், ரப்பிற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் பாவங்களை சிறிது பெரிது என்று வகைப்படுத்தி நாம் நினைச்சக்கூடாது, அதை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்தல் ஜபல். ஒரு மூமின் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னா, அவன் ஒரு மலைக்கு கீழே அமர்ந்து இருப்பதை போன்று, எப்படி யகாஃபு யகா அலைஹி, அந்த மலை தன் மீது விழுந்து விடுமோ என்று அஞ்சுகிற நிலையில் தான் அவன் பாவத்தை பார்ப்பான். அப்போ என்ன செய்வான், சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, நான் என்ன செய்யணும், அதிலிருந்து விட்டு விலகணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பாவங்கள் இருக்கும். சில பேருடைய பலவீனம் பொருளாதாரமாக இருக்கும், சில பேருடைய பலவீனம் பதவியாக இருக்கும், சில பேருடைய பலவீனம் பெண்களாக இருப்பார்கள். எது நம்முடைய பலவீனமோ அதை நம்ம கண்டறிந்து நிச்சயம், இந்த விஷயத்தில் நான் என்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்படுகிறேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுக்கிறேன் என்று சொன்னால் அந்த விஷயம் என்னை பாவத்தின் பக்கம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நான் விலக வேண்டும். அந்த பாவம் எப்படிப்பட்டது, நான் பெரிய பாறாங்கல்லுக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறது, மலைக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறது, அந்த மலை இடிந்து என் மீது விழுந்து விடுமோ என்கிற அச்சத்தோடு அந்த பாவத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் மூமியுடைய பண்பு என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் அவங்க சொல்றாங்க,
வைன்னல் ஃபாஜிர யரா துனூபஹு கதுபாபின் மர்ர அலா அன்ஃபி. பாவியை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? தன்னுடைய மூக்கிற்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிற ஈயை போன்று அதை பார்ப்பான். அதை என்ன செய்வான்? இப்படி விரட்டி விட்டா விரட்டி போயிடும். அப்படித்தான் அவன் பாவத்தை பார்ப்பான். அவனுக்கு பாவம் என்ன இல்லை பெரிய விஷயம் இல்லை என்று என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? பாவத்தை கண்டு அஞ்சணும், பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது. அதற்கு என்னை தூண்டுகிற மனோயிச்சையை நான் கட்டுப்படுத்தணும். இந்த மனோயிச்சைக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் கட்டுப்படக்கூடாது. மனோயிச்சையை நான் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு வழிகள் ஏராளம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு இல்லையா? காலை முதற்கொண்டு மாலை வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒவ்வொரு பயிற்சியும், காலையில் எழுகிறோமா என்ன சொல்லணும்? காலையில் படுக்கையில் எழுகிறோமா என்ன சொல்லணும்? துவா சொல்லணும். கழிவறைக்கு செல்லுகிறோமா துவா சொல்ல வேண்டும். வீட்டை விட்டு வெளியே செல்லணுமா துவா சொல்ல வேண்டும். மஸ்ஜிதிற்கு செல்லுகிற போது வெளியே வருகிற போது இப்படி என்ன செய்கிறோம்? அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய திக்ருகளை துவாக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். இது ஒருத்தர் பேணி வாழ்றாருன்னு சொன்னால் அவரிடத்தில் மனோ இச்சையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா? குறைவாக இருக்கும். அதான் அதற்குரிய வழி. இப்போ நம்ம எப்போ நம்ம மன இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மாறுகிறோம், நம்மீது அது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாறுகிறது என்று கேட்டால், என்றைக்கு நாம் இந்த அமல்களை விட்டு விட்டு இருக்கிறோம், என்னைக்கு நம்ம திக்ர் செய்வதை துவா செய்வதை நம்ம மறந்து கிடக்கிறோமோ அதுதான் நம்ம மீது என்ன செய்யறது? மனோ இச்சையை ஆதிக்கம் செலுத்துவதற்கான வழி. அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய அறியாமை ஜஹாலத் என்பது நம்முடைய மனோ இச்சைக்கு நம்ம கட்டுப்படுவதற்கான ஒரு வழி. நம்மகிட்ட அறிவு இருந்தால் கட்டுப்பட மாட்டோம். அறிவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? மனோ இச்சைக்கு தான் கட்டுப்படுவோம். இப்போ நம்ம அறிவை என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தை பற்றிய கல்வி, அல்லாஹ்வை பற்றிய அறிவை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பற்றிய அறிவை, மறுமையை பற்றிய அறிவை நாம் எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? மனோ இச்சைக்கு அடிமைப்படுவதை விட்டு நம்ம தூரமாகும், ஷைத்தானுக்கு அடிமைப்படுவதை விட்டு தூரமாகும். அதனால தான் மார்க்க கல்வியை விட்டு தூரமாக்குவதை ஷைத்தான் நினைச்சான் தன்னுடைய டாஸ்கில் பெரிய டாஸ்காக வச்சிருக்கிறான். நம்ம வேற என்ன செஞ்சாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. என்ன செய்யக்கூடாது? கல்வி கற்கக்கூடாது. நம்ம ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, சாதாரண மனுஷன்ட்ட ஒரு சைத்தான்னா மார்க்கம் படிக்கக்கூடிய மாணவன்ட்ட 9 சைத்தான் இருப்பாங்க. என்ன காரணம்? இவனை வழிகெடுத்தாதான் சமுதாயத்தை வழிகெடுக்க முடியும். இவனை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கினா என்னது? மார்க்க மக்களுக்கு சென்று சேராமல் போகும். அப்படிப்பட்ட ஷைத்தானிய சூழ்ச்சிகளை நாம் அறிந்து நம்ம என்ன செய்யணும்? கல்வியை நாம் அதிகமாக தேட வேண்டும். அது நம்முடைய மனோ இச்சையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான வழி. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் மன இச்சையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழியை சொல்லித் தராங்க. அது துவா. என்ன துவா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் முன்கராத்தில் அஹ்லாக்கி வல் அமாலி வல் அஹ்வா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் வெறுக்கத்தக்க பண்புகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். வல் அமால், வெறுக்கத்தக்க செயல்களை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வல் அஹ்வா, மனோ இச்சையை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளைக்காவது இது துவா செஞ்சிருப்போமான்னு தெரியாது. செஞ்சிருப்போமா? செஞ்சதில்லை. காரணம் என்ன? இப்போ நம்ம மனோ இச்சையை பற்றி நம்ம அவேர்னஸ் இல்லை, நம்மள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. அது எவ்வளோ ஆபத்தானது, அதனால் விளையக்கூடிய கேடுகள் என்ன என்பதை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த நிலையில் நம்ம பாதுகாக்கணும். இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த துவாவை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாக்கி வல் அமாலி வல் அஹ்வா. 3 விஷயங்கள் தான். அஹ்லாக் என்றால் முன்கராத்துல் அஹ்லாக். முன்கராத்துல் அஹ்லாக் என்னது? பண்புகள், மோசமான தீய பண்புகள், வெறுக்கத்தக்க பண்புகள். அமால், வெறுக்கத்தக்க செயல்கள். அஹ்வா, வெறுக்கத்தக்க மன இச்சை. இவற்றையிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ் என்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த துவா நம்மை என்ன செய்யும்? மனோ இச்சையை விட்டு விலக்கி அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறவர்களாக நம்மை மாற்றும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இன்ன மிம்மா அக்ஷா அலைக்கும் ஷஹவாத்தில் கையி ஃபி புதூனிக்கும் வ ஃபுரூஜிக்கும். நான் உங்கள் மீது ரொம்ப பயப்படுகிற ஒன்று, உங்களுடைய மர்ம உறுப்பின் விஷயத்திலும் உங்களுடைய வயிற்றின் விஷயத்திலும் நீங்கள் வழிகெடுக்கக்கூடிய மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதையும், முதில்லாத்தில் ஹவா, உங்களை வழிகெடுக்கக்கூடிய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுவதையும் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுவதையும் தான் என்ன நினைச்சாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ மனிதன் வயிறு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னது? உண்ணக்கூடிய உணவு ஹலாலா சம்பாதித்ததா ஹராமா சம்பாதித்ததா?
அதை பார்க்காம என்ன செய்கிறான், வயிறு நிரப்பம். அப்படி கிடைச்சா என்ன, திருடினா என்ன, ஏமாற்றினால் என்ன, மோசடி செஞ்சால் என்ன, வட்டியில் சாப்பிட்டால் என்ன என்பதை பற்றி அவன் கவலை கொள்ளாமல் நினைக்கிறான், வயிற்றை நிரப்புகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன, மனோ இச்சையை பின்பற்றுவது. அதே போன்று இன்னொரு இச்சை என்னது, மர்ம உறுப்புடைய இச்சை. அங்கே என்ன செய்கிறான், ஹலாலான முறையில் அதை தீர்த்துக் கொள்கிறோமா, ஹராமான முறையில் தீர்த்துக் கொள்கிறோமா, அனுமதிக்கப்பட்ட பெண்ணிடம் போகிறோமா, அனுமதிக்கப்படாத அந்நிய பெண்ணிடத்தில் போகிறோமா அப்படின்றதுல அங்கே கவனிக்கிறது இல்லை. என்ன காரணம், அதற்கும் காரணம் மனோ இச்சை. இதனால் என்ன நமக்கு விளையும், இந்த இன்பம் நமக்கு நிலைத்திருக்கக்கூடியதா, நிரந்தரமாக கிடைக்கக்கூடியதா, அல்லது இதனால் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவியாகி அவருடைய அதாவிற்காலாக போகிறோமா, மறுமையில் நமக்கு இதனால் இழிவு ஏற்பட போகிறதா என்பதை பற்றி சிந்திக்காமல் நினைக்கிறான் மனிதன் இது போன்ற பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் வழி தவறுவதற்கு ஷைத்தான் எப்படி பிரதானமான காரணியோ அதே போன்று நம்முடைய மனோ இச்சையும் காரணம் என்பதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனோ இச்சையை நாம் என்ன செய்யணும், கட்டுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். ஒரு காலம் ஒரு முஸ்லீம் மனோ இச்சையை நம்ம என்ன செய்ய முடியாது, தூர எறிய முடியாது. ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஷைத்தானை விட்டு நம்ம விலகிட முடியும், மனோ இச்சையை விட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, விலகிட முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும், மனோ இச்சையை கட்டுப்படுத்த முடியும். நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய மனோ இச்சையை வைத்திருந்தோம் என்றால் நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லீம். மனோ இச்சையுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம போனோம் சொன்னால் நாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற முஷ்ரிக்காக கூட மாறும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மனோ இச்சை விஷயத்தில் நாம் நினைச்சணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு கட்டுப்படுவதை விட்டு நாம் எப்போதும் கட்டுப்படுவதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விற்கு ஓப்பான செயல்கள் எதுவோ, அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நமக்கு ஈடேற்றத்தை தரக்கூடிய நிரந்தர நன்மையாக இருந்து கொண்டிருக்கிற, நிரந்தர ஈடேற்றமாக இருந்து கொண்டிருக்கிற சொர்க்கத்தை அடைவதற்கான வழி என்னவோ அதை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிற வழிகளை விட்டுவிட்டு அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த மனோ இச்சையிலிருந்து நாம் விலகி வாழ்வதன் மூலமாக கொடுப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேறுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்தை ஓதும்போது மாமூமுகள் அது நம்ம காலையில் வகுப்பில் சொல்லியிருந்தோம், கேட்டிருந்தாங்க. நல்லா இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. பொதுவாக என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய இடங்களில் மாமுங்கள் ஓத தேவையில்லை, இமாம் மௌனிக்கக்கூடிய இடங்களில் ஓத வேண்டும் என்பது பெருவாரியான அறிஞருடைய கருத்து. ஆனால் அதே நேரத்தில் தொழுகையுடைய ருக்குன்களில் ஒன்றாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. ருக்குன் என்று சொன்னால் பிரதானமான கடமை. தொழுகையில் ஷுரூத்துகள் இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கிறது, ருக்குன்கள் இருக்கிறது, வாஜிபுகள் இருக்கிறது, சுன்னத்துகள் இருக்கிறது. அப்போ அதில் ருக்குன்களை பொறுத்தவரையில் தவற விடக்கூடாது. ருக்குன்கள் தவற விடப்பட்டால் தொழுகை பாத்திலாயிடும். இந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது தொழுகையுடைய ருக்குன் என்று பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் அதற்கு முரண்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்ம காலையில் கூட சொல்லி காட்டினோம். வமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாபி ஃபலா ஸலாத்து லஹு. யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகிறாரோ அவருக்கு தொழுகை இல்லை. இன்னொரு அறிவிப்பில் என்ன சொன்னாங்க, ஃபஸலாத்து ஹிதாஜு, அவருடைய தொழுகை பாலானது என்று சொல்கிறாங்க. இப்படி 3 முறை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி சில அறிஞர்கள் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் கட்டாயம் ஓதப்பட வேண்டும், ஓதப்படாமல் தொழுதால் அந்த தொழுகை நிறைவேறாது. அப்போ அதனால் இமாமோடு இருக்கிற போதும் மாமூமோடு இருக்கிற போதும் நினைச்சணும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இந்த ஹதீஸை ஃபஸலாத்து ஹிதாஜுன் என்கிற ஹதீஸை அறிவித்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்படுகிறது, இன்னா குன்னா ஹல்ஃப இமாமின், நாங்கள் இமாமுக்கு பின்னாடி நிற்கிறோம், என்ன செய்யுது? அப்போ அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன, ஃபக்ரஹா ஃபி நஃப்ஸி, மனசுக்குள்ளே அது ஓதுங்க, மனசுக்குள்ளே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்க. அப்போ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம், இமாமோடு நின்றாலும் தனித்து தொழுதாலும் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் என்ன செய்யணும், கட்டாயம் ஓதணும். அதை ஓத தேவையில்லை என்ற கருத்துடையவர்கள் என்ன செய்யணும், நம்ம சொன்னது மாதிரி அது ருக்குன் அல்ல என்று கருதக்கூடியவர்கள். இன்னொரு சாரார் இல்லை, இமாமோடு இருக்கிற போது இமாம் வெளிப்படையாக ஓதுகிற போது ஓத தேவையில்லை என்கிற கருத்துடையவர்கள். ஆனால் இதில் நம்ம அறிந்த வரைக்கும் அதில் என்ன செய்கிறோம், இதுதான் சரியானதாக தெரியுது. ஏன்னு சொன்னால் ஒரு அமல் என்பதனால அது விடுபடுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அமல், எனவே ஓதிக்கொள்ள வேண்டும், தான் சரியாக. அதாவது தொழுகையில் நமக்கு ஒரு சலுகை இருக்குது. என்ன அப்படின்னா, பயணத்தில் இருக்கிற போது 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தா சுருக்கி கொள்வதற்கு ஸலாத்துல் கஸ்ர் என்று அதற்கு சொல்லுவாங்க, சுருக்கி தொழுதல். சரிங்களா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற ஒரு வழிமுறை. இப்போ பயணத்தில் இருக்கிற போது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மின ஸலாத்தி,
நீங்கள் பயணத்தில் இருக்கும்போது என்ன செய்யலாம், தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொன்ன ஒரு விஷயம்தான். அப்போ அது அடிப்படையில் ரசூலுல்லாஹி அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டியிருக்கிறாங்க. அது எதை சுருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தை சுருக்கிறது. 2 ரக்காத் தொழுகையை சுருக்க முடியாது, 3 ரக்காத் தொழுகையும் சுருக்க முடியாது. 4 ரக்காத், அதாவது அசரு, லுஹர், அசரு, இஷா, இந்த 3 வக்து தொழுகைகளும். இந்த சலுகை என்பது நமக்கு பயணத்தில் சென்றால் மட்டும்தான் இருக்கு. அதே நேரத்தில் ஜம்மு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. 2 நேர தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுகிறது. அதுக்கு பயணம் போகலாம், பயணம் போகாமல் இருந்தாலும் சில நிர்பந்தத்துங்களுக்காண்டி, சில காரணங்களுக்காண்டி தொழுதுக்கலாம். ஆனால் பயணம் போகாத பட்சத்தில் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, நம்ம தொழுகைகளை சுருக்க முடியாது. வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த காரணத்தை கொண்டு தொழுகையை என்ன செய்ய முடியாது, 4 ரக்காத்து 2 ரக்காத்தா சுருக்க முடியாது. 4 ரக்காத் 4 ரக்காத்தா தான் தொழுதாகணும். சுருக்கிறதுக்கு அங்கே அனுமதி இல்லை. சரிங்களா? எந்த தொழில் வந்து சேர்த்து தொழுதுக்கலாம்னு சொல்றீங்க? லோஹரையும் அசரையும் மக்ரிபையும் இஷாவையும். சரிங்களா? அது சேர்த்து தொழுகலாம். எப்போ அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஊரில் வந்து கடுமையான மழை, ஜமாத்துக்கு போக முடியாது, நம்ம வீட்டில் தொழுகிறோம், லோஹரை அசரையும் சேர்த்து தொழுகிறோம். அல்லது பள்ளியிலே ஒரு வக்து போய் தொழுகிறோம், லோஹரை அசரையும் ஜமாத்தா அங்கே வச்சுக்கலாம். ஜமாத்தாவே ஜம்மு செஞ்சு வச்சுக்கலாம். லோஹரை தொழுது உடனே அசரு. சரிங்களா? அப்படி தொழுதுக்கலாம். அல்லது நமக்கு நோய் இருக்குது, நோயாளியாக வீட்டில் படுத்துட்டு இருக்கிறோம், அப்போ நம்ம நினைச்ச முடியாது, அசருக்கு எச்சு வக்துக்கு போக முடியாது, லோஹருக்கு எச்சு வக்துக்கு போக முடியாது, மக்ரிபுக்கு எச்சு வக்து போக முடியாது அப்படின்னு சொன்னால், அசருடைய நேரத்திலோ அல்லது லோஹருடைய நேரத்திலையோ லோஹரை அசரையும் தொழுகிறது, மக்ரிபுடைய நேரத்திலையோ அல்லது இஷாவுடைய நேரத்திலையோ மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறது. இது ஜம்மு. அப்படி செய்வதற்கு அனுமதி உண்டு. அந்த வக்துக்குள்ளே முடிக்கணும். தொழுகை வந்து நம்ம நினைச்சிடறோம் உள்ளூரில் இருக்கிறோம், பயணியாக இருந்தால் நம்ம அடுத்த வக்தில் கூட சேர்த்து தொழுதுக்கலாம், அது கலாவாகாது. அது நமக்கு சலுகை. லோஹருடைய தொழுகை நம்ம அசருக்கு தொழுதாலும் சரி, அசருடைய தொழுகை லோஹருக்கு தொழுதாலும் சரி, அது எதுவுமே என்ன செய்யாது, கலாவுடைய கணக்கில் வராது. நம்ம தொழுதுதான் அர்த்தம் வரும். எப்போது பயணத்தில் இருக்கும்போது. ஊரில் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, கலாவாக தொழக்கூடாது, நேரத்தில் தான் தொழுதாகணும். ஜமாத் தொழுவது நமக்கு கடமை. ஜமாத் தொழுகை என்பது ஆண்களுக்கு கடமை. சரிங்களா? அந்த கடமை நிறைவேற்ற முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அவர் பயணம்னா உள்ளே பயணிச்சிருக்கிறார் அந்த நாள், அப்போ என்ன செய்ய முடியும், லோஹருடைய வக்து தவறுவதற்கு முன்பாக லோஹரை தொழுதாகணும். லோஹருடைய வக்து தவறுவதற்கு முன்பாக தொழுதாகணும். சரிங்களா? அதான் அதுக்கான வழிமுறை. முதல்ல வந்து மாற்று மதத்தவர்கள்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? பிற மதத்தவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், அவங்களுக்கு ருக்கையா செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ருக்கையாவை பொறுத்தவரையிலும் அது முஸ்லீம்களுக்கு தான் என்று எந்த விதமான சட்டமும் இல்லை. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ருக்கையா செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸே, உலுதியா செய்யுதுனா, என்னுடைய சமுதாயத்துடைய தலைவர் நிச்சயப்பட்டார், விஷ ஜந்துவால் தீண்டப்பட்டார் என்று வரக்கூடிய அந்த செய்தி எனது, அது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நபர் தான் என்று தான் அதுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் அது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாராளமாக செய்யலாம், அதில் எந்த தடையும் இல்லை. பொதுவாகவே வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அவருடைய நேர்வழிக்காக வேண்டி பிரார்த்திக்கலாம், உலகியல் தேவைகளுக்காக வேண்டி பிரார்த்திக்கலாம், அதுக்கு தடை இல்லை. அவர்கள் முஸ்லீம் அல்லாத நிலையில் மரணித்தால் அவருடைய மறுமை வெற்றிக்காக வேண்டி மட்டும்தான் பிரார்த்திக்கக்கூடாது, அது நமக்கு தடை. கேள்வி என்னென்னா, கசர் தொழுகைக்கு வந்து குறிப்பிட்ட தொலைவு ஏதாவது இருக்கிறதா, அல்லது குறிப்பிட்ட தொலைவுக்கு போனதற்கு பிறகுதான் கசர் தொழுகணுமா அப்படின்றது பலராலும் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசர் தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எந்த ஒரு ஆதாரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை கிலோமீட்டருக்கு நீங்கள் பயணம் பட்டால் நீங்கள் கசர் தொழுங்கள் என்று சொன்னதாக இல்லை. மாறாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, 9 ஃபர்லாங் தூரம் போனதற்கு பிறகு கசர் தொழுதாங்க, 3 ஃபர்சக் தாண்டினதற்கு பிறகு கசர் தொழுதாங்க, இப்படின்ற மாதிரி தான் செய்திகள் இருக்கும். அது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை இன்றைய கணக்கின் அடிப்படையில் 25 கிலோமீட்டரு, அதே மாதிரி அதை தாண்டி 40 கிலோமீட்டர் இப்படி என்ன செஞ்சாங்க, அதை வரையறுத்து இதன் அடிப்படையில் இத்தனை கிலோமீட்டர் தாண்டினால் கசர் தொழுகலாம் என்கிற சட்டத்தை சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஆதாரங்களையும் நம்ம வச்சு பார்க்கும்போது ரசூலுல்லாஹி அவர்கள் ஊரை விட்டு தாண்டி விட்டால், சில போது ஊர் தாண்டறதுக்கு நமக்கு 25 கிலோமீட்டர் தேவைப்படும், சில பேருக்கு வந்து 50 கிலோமீட்டர் தேவைப்படும். அப்போ அந்த அடிப்படையில் ஊருடைய எல்லை தாண்டியதற்கு பிறகு தான் ரசூலுல்லாஹி அவர்கள் கசர் தொழுது இருக்கிறாங்க. அப்போ நாம் நம்முடைய ஊர்லேருந்து வெளியே போகணும், அதான் பயணம். அப்படி உள்ள பயணத்தில் தான் ரசூலுல்லாஹி அவர்கள் கசர் தொழுது இருக்கிறாங்க. அப்போ அந்த பயணம் வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஊருடைய எல்லை தாண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கணும்,
புறப்பட்டு போயிருக்கணும், அப்போ நம்ம கசர் தொழுகலாம் என்பதை என்ன செய்கிறாங்க. இதில் சமகாலத்தில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதுதான் ஆதாரங்களோடு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அலம் ஸவாப்.